வணக்கம் பொதுமக்களே. இன்று நான் பேட்டியளிக்கப் போது வீட்டுடன் பொதுமக்களையும் நாட்டையும் கவனிப்போம். வீடு மற்றும் நாடு என்று பொதுமக்கள் வீட்டுடன் நாட்டையும் சேர்ந்து கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை பற்றி ஒரு விவரங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னங்கிறீங்களா? இப்போ நம்ம வீட்டை நல்லா கவனிக்கணும். குடும்பத்தை இதெல்லாம் நல்லா கவனிக்கணும், நல்லா பார்க்கணும், நல்லா சரி பண்ணணும். உண்மை தான். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மதிப்பு. அதுக்காக நம்ம குடும்பத்தை மட்டும் கவனிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு மற்ற ஆள் எப்படி போனாலும் சரி, நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் சரி சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் மாதிரி நினைக்கணும். அதே மாதிரி காலங்கள் இப்போ நான் இயற்கை மாற்றங்கள் ஏற்படுதில்ல, அதெல்லாம் சரி மாறாத அளவு பார்த்துக்கணும். உதாரணம் சொல்ல போனால் நான் சொல்லுவேன், மனிதன் தான் காலத்தை மாற்றுகிறானே தவிர காலம் மனிதனை மாற்றவில்லை. முன்பு நாம் இயற்கையை அழித்தோம், இயற்கை இப்பொழுது நம்மளை அழித்து கொண்டு உள்ளது என்று சொல்லுவோம். தன்வினை தன்னை சுடும். முற்போல் செய்யும் பிற்போல் தானே வழியும். நம்ம என்ன தப்பு செய்யுமோ அந்த தப்பு திரும்ப நமக்கு வரும். அதான் ஆண்டவனோட கட்டளை. இது என்ன சொல்கிறேன்னா, வீட்டை பார்த்து கவனிங்க. வீட்டை பஸ்ஸு செய்யுங்க. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தன்னால் வரும். நம்ம வீட்டில் உள்ள குடும்பம் நம்ம குடும்பம் கொண்டு வந்து ஊற்றினா குப்பையும் சுற்றும். நம்ம கரெக்டாக இல்லைன்னா நம்மள்ட்ட யாரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அது உண்மை தான். ஏன்னா உலகம் ஒரு நாடக மேடைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாடக மேடை அந்த வருஷம் அப்பயே சொல்லிட்டான். என்ன சொல்கிறேன்னா, வீட்டோட நாட்டையும் கவனிங்க. வீட்டை கவனிங்க, அதே மாதிரி நாட்டையும் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் நினைக்கலாம், சில பேர் நினைக்கலாம், நம்ம வீட்டை அழைச்சி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளுக்கு என்ன நாட்டை கவனிக்கல. என்ன நாட்டை கவனிக்கனா உங்களுக்கு நிறையா ஃபால்ட்லாம் இருக்குது. வீட்டை கவனிக்காமல் நாட்டில் உள்ள பொதுமக்களையும் கவனிக்காமல் நிறையா ஃபால்ட் இருக்குது. உதாரணம் சொல்லவா? இப்போ நீங்கள் ஒரு எப்படின்னா எப்படி சொல்லுவோம். கொஞ்சம் இருங்க, சொல்கிறேன். நிறுத்திட்டு எங்கே ஓடிட்டுருக்கா? ஒரு தேர்தல் இதே வச்சுக்குவோம். தேர்தல் ஒரு நாட்டை கவனிக்கிறதுக்கு சொல்கிறேன். நாட்டை நீங்கள் கவனிக்காமல் உங்களுக்கே அந்த ஃபால்ட்டு விடுதுன்னு சொல்ல வரேன். இப்போது நாட்டை கவனிக்காத சொல்கிறேன். முன்னாடி நம்ம மரத்தை வளர்க்காமல் விட்டோம். இப்போ நம்ம மரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்கிற மாதிரி வீட்டை கவனிக்காமல் நாட்டை கவனிக்காமல் விட்டோம்னா நம்ம நாட்டுக்காக நம்மளால் சேர்ந்து போராடுற நிலைமை வந்துடும். இப்போ வீட்டோட நாட்டையும் சேர்த்து கவனிக்கலாம், நாட்டுக்காக சேர்ந்து போராட நிலைமை வந்துடும். உதாரணம் சொல்ல போனால் தேர்தலே வச்சுங்களேன். தேர்தல் நாட்டுக்கு சேர்ந்து போராட சொல்கிறேன். நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான். நம்ம செய்த நாட்டை கவனிக்க நம்மளுக்கு தான் கஷ்டம் வருங்க. ஒரு தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு தேர்தல் நடக்குது. அதில் தேர்ந்தெடுக்க தலைவரை சரியாக தேர்ந்தெடுக்கலே வச்சுங்க. நீங்கள் நல்லா தேர்ந்தெடுக்கலே வச்சுங்களேன். என்ன ஆகும்? தலைவர்கள் சரியாக செய்யலேன்னு வச்சுங்க, ஆட்சி கவுளுன்னு திரிச்சு வச்சுங்க, மறுதேர்தல் வரும். மருத்துவத்தில் வந்தால் யாருக்கு செலவு எங்கே விலைவாசி தான் ஏறும். விலைவாசி ஏறுனா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. எல்லா விலைவாசியும் ஏறும். அப்புறம் உங்களுக்கு தான் இதாகும். இப்போ யார் தப்பு செய்தது? கவர்மெண்ட்டாக தப்பு செய்யுது. நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர் சில நேரத்தில் தப்பாக தேர்ந்தெடுத்துடுறோம், சில நேரம் நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். குடும்பம் நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு வேலை அப்படி தப்பாக தேர்ந்தெடுத்துட்டா சொல்கிறேன். சரியாக தலைவர் தேர்ந்தெடுத்தால் மறு தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. மறு தேர்தல் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? எல்லா விலைவாசியும் ஏறும். ஏன்னா கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும் இல்லை, கவர்மெண்ட்டு காசு வேணும் இல்லை, ஏறும். ஏறும்போது யார் பாதிக்க போகிறா? நம்ம செஞ்சு நம்மளுக்கு தான் தெரியும். அதான் தன்வினை தன்னைச்சிடும். அதுதான் சொன்ன உதாரணம். நம்ம காலத்தை அழித்தோம், காலம் இப்போ நம்மளே அழித்து கொண்டு. மனிதன் தான் இயற்கையை மாற்றுகிறான், இயற்கை மனிதனை மாற்றவில்லை என்று சொன்னேன். ஆமாம் தான். பார்த்துங்க, வீட்டை கவனிங்க. வீட்டை மெயினாக கவனிங்க. வீட்டில் தான் மெயின். நம்ம குடும்பம் தான் மெயின். குடும்பத்தோட மக்களும் நல்லா, எல்லா மக்களையும் நல்லா அது மாதிரி செய்வீங்க. ஏன்னா அது உங்கள் தலையிலாம் விடியும். அது இப்போ தெரியாது, இன்னும் போக நல்லா வர தெரியும். விடியும்னா முன்னாடி நான் சொன்னேன். முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன் சில அலுவல்கிட்டலாம். யார் அது பேர் சொல்கிறேன், அது கேட்டால் நான் சொல்கிறேன். இங்கே கமாண்டில் கேட்டால் சொல்கிறேன் நான் ஆளு பேரை. ஏன்னா நீங்கள் இங்கே பெய்கிற மழையில் மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. எல்லாத்தையும் ஒரு 20 வருஷம் முன்னாடி சொன்னேன். மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, இயற்கையை அடிக்கிறாங்க, வருங்காலத்தில் தண்ணி பஞ்சம் வரப்போகுது, வந்துடும் பொழுது, மரத்தெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. யார் காதலி விழுவாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே பேசாமல் இருந்தாங்க எல்லா ஜனங்களும். அப்போ காதல் விழுவலை. இப்போ நிழலோட அருமை வெயிலாம் தெரியுது, வட்டப்பையில பிடிச்சி தெரியுது. இப்போ எல்லாரும் மரத்தை வளர்க்குறாங்க. ஏன்?
வெயில் வந்துருச்சு. அணிவிச்சுட்டாங்க. அணிவிச்சதுக்கப்புறம் என்ன செய்றாங்க. அதேமாரி இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். இதே மாரி வந்து மக்கள் வந்து பொது சேவையில கவனம் செலுத்தாம, பதவிக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, உதவிக்கு முக்கியத்துவம் குடுக்காம, பதவிக்கு முக்கியத்துவம் குடுத்துருந்தீங்கன்னா, பொது சேவைக்கு முக்கியத்துவம் இல்லாம பதவிக்கு முக்கியத்துவம் குடுத்துருந்தீங்கன்னா, வருங்காலத்தில பொது சேவை செய்ய ஆள் இல்லாம, நீங்கலாம் சேர்ந்து ஒரு போராடுற மாரி வரும். பொது சேவை செய்ய ஆள் வேணும்னு. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லவங்கள கெட்டவங்களா ஆக்கிட்டேன் இப்ப நான். நானே ஒரு தலைவர் வச்சுக்கங்க இப்ப. நானே ஒரு தலைவரா இருக்கேன். நல்லா சேவை செய்றேன் உங்களுக்கு. நான் சேவை செய்து சில மக்கள் மாந்தர்றதையும் வச்சுக்கங்க. வந்துட்டா எனக்கு என்ன ஆகும் மனசுல? சேவை செய்து வேஸ்ட்டு. சேவை செய்ய மரியாதை இல்ல. நம்ம பதவிய நல்லா தக்க வச்சுக்குவோம். சேவைய குறைச்சுக்குவோம் அப்படின்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்த உருவாக்குறது யாரு? சில பேர் தான். சில பொதுமக்கள் வந்து பந்தாவுக்கு மரியாதை கொடுக்கறனால நல்ல பொதுமக்களும் பந்தா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நல்ல தலைவர்களும் பந்தா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கையில தான் இருக்கு. அதான் வீடோட சேர்ந்து நாட்டையும் கவனிப்போம்னு சொல்லி தலைப்பு குடுத்துருக்கேன். தேங்க் யூ. நன்றி.